வணக்கம் நண்பா. நான் உங்க ஸ்டடி பாய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமே அண்ட் கார்ட்டூன் மூவிஸோட அப்டேட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்பவே தெளிவாக பார்க்க போகிறோம். என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது, என்னென்ன கார்ட்டூன்ஸ் அண்ட் அனிமேஸ் வரப்போகுது அப்படிங்கிறத தெளிவாகவே பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, பெல்லை அடிச்சு விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் சேரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் வித் டிராகன் பால் டைமா. நம்ம டிராகன் பால் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெடி ஆகிக்கிங்க. ஏன்னா இப்போ கிடச்சிருக்க அஃபிஷியல் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராகன் பால் டைமாவோட எல்லா எபிசோட்ஸுமே டோட்டலாக கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ வந்து அது டெலிகாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய அக்டோபர் 11ஆம் தேதி வந்து அது டிவியில் டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டுறாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் டப் இன்னும் வரலை. இது வந்து அஃபிஷியலாக ஜப்பான்ல தான் டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது வர அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி ஜப்பான்ல இது ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் தமிழ் டப் வரலை. ஸோ தமிழ் டப் வரணும், தமிழில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாங்க. ஸோ டிராகன் பால் டைமா வந்து இப்போதைக்கு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் சப்டைட்டிலோட ஜாப்பனீஸை தான் பார்க்க முடியும். ஸோ தமிழில் வந்து கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததாக இன்கிரெடிபிள்ஸ் மூவியோட ஒரு புது அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கிரெடிபிள்ஸ் மூவியோட பார்ட் 3 வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னோட ஒரு ஃபேவரட்டான ஒரு மூவி அப்படின்னு சொல்லலாம். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வந்து செம்மையாக இருக்கும். இப்போ பார்ட் 3 வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால இதில் என்ன மாதிரியான சம்பவம் அவங்க செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாமல் கதையை எப்படி அவங்க கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ கடைசி நம்ம பார்க்கும்போது வந்து கவர்மெண்ட்டால் சூப்பர் ஹீரோஸ் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மாதிரி தான் வந்து கதையை வந்து முடிச்சு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கதையை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இதை பற்றின அப்டேட்ஸ் வந்து நம்ம கூடிய சீக்கிரமே கிடச்சிரும் அப்படிங்கிறதா உண்மை. ட்ரெய்லர் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ பார்ட் 3க்காக நான் பயங்கர ஹைப்பில் இருக்கேன். உங்களில் எத்தனை பேர் இன்கிரெடிபிள்ஸ் பார்ட் 3க்காக ஹைப்பில் இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. அடுத்த அப்டேட் மோனா 2 பற்றினது. கிட்டத்தட்ட 2-3 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு ட்ரெய்லர் அண்ட் டீசரை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த மோனா 2 படம் வந்து நவம்பர் மாதம் 27ஆம் தேதி, அதாவது இந்த வருஷம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதையும் அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பார்ட் 1 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க நேச்சரை பேஸ் பண்ணி தான் அந்த கதையே வந்து மூவ் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த பார்ட் 2 பார்த்தீங்க அப்படின்னா மோனா வந்து அவங்க ஹேண்ட் சிஸ்டர்ஸை தேடி போகிற மாதிரி தான் கதையே வந்து எழுதியிருக்காங்க. பார்ட் 1 ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு பார்ட் 2 இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். ஆரம்பத்தில் பார்ட் 2 வந்து ஒரு சீரியஸாக கொடுக்கறதா தான் பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நான் கூட சீரியஸாக தான் வரும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு மூவியாகவே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணி இப்போ மூவியாகவே இறக்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது மூவியாக வர்றதுக்கு அந்த ஸ்கிரிப்ட் அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கிறதுனால தான் அவங்க வந்து மூவியாகவே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ படம் வந்து வேறு லெவலில் இருக்க போகுது. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நவம்பர் 27ஆம் தேதி அது ரிலீஸ் ஆக போகுது, மறந்துடாதீங்க. அடுத்த அப்டேட் வந்து செப்டம்பர் 27ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் 27ஆம் தேதி வந்து வைல்ட் ரோபோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இதோட கதை வந்து ட்ரெய்லரை பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்குது. இதோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குப்பையில் போடப்பட்ட ஒரு வேஸ்ட் ரோபோட் வந்து திடீர்னு வேலை செய்ய ஆரம்பிக்குது. அது வந்து தன்னை சுற்றி இருக்கிற இயற்கையையும் வைல்டு அனிமல்ஸையும் அது ரீட் பண்ணுது. அதன் மூலமாக அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தன்னை விட சக்தி வாய்ந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ரோபோட்ஸ் ஆர்மி கூட அது சண்டை போடுற மாதிரி கதையை வந்து எழுதியிருக்காங்க. இந்த ரோபோட் கூட வந்து டோட்டலாக அந்த வைல்டு அனிமல்ஸும் சேர்ந்துக்கிற மாதிரி ஒரு கதை. அதில் தான் இது வந்து தன்னை வந்து வைல்ட் ரோபோட் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிற மாதிரி ரொம்பவே அழகாக அந்த கதையை வந்து கொண்டு போயிருக்காங்க. இதோட மெயின் பிளாட் கதையே வந்து இதுதான். ரொம்பவே நல்லா இருக்குது. படமும் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். டைம் இருந்தால் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதம் 27ஆம் தேதி. இந்த வருஷம் நவம்பர் மாதம் 22ஆம் தேதி வந்து ஸ்பெல் பவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அனிமேட்டட் மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது. அது வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிறது கிடையாது, நெட்ஃப்ளிக்ஸில் தான் ரிலீஸ் ஆக போகுது. அவரோட ட்ரெய்லரை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக ஜாலியாக கொண்டு போயிருப்பாங்க. கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டோட ராஜாவும் ராணி இந்த 2 பேரும் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு ஸ்பெல்ல மாட்டி மான்ஸ்டர்ஸாக மாறுற மாதிரி கதையை வந்து கொண்டு போயிருப்பாங்க. அவங்கள வந்து சீக்கிரமாக நார்மலாக மாற்றலை, அதாவது மனுஷங்களாக மாற்றலை அப்படின்னா நிரந்தரமாகவே அவங்க அந்த மான்ஸ்டராகவே இருந்துருவாங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலையும் வருது. ஸோ அவங்கள எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட பொண்ணு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க சொந்த நாட்டு மக்களே அவங்க ராஜாவும் ராணியும் மான்ஸ்டர்ஸாக மாறினதுனால அவங்கள கொல்ல ட்ரை பண்ணும்போது இளவரசி வந்து அவங்களை எப்படி காப்பாத்துறாங்க, திரும்பவும் நார்மலா மாத்தினாங்களா இல்லையா அப்படிங்கறதா இதனுடைய கருவாவே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச கதை வந்து ரொம்பவே ஜாலியா தான் கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. நவம்பர் மாதம் 22ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ்ல ஞாபகம் வச்சுக்கோங்க.
கடைசி அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜூட்டோபியா பார்ட் 2 வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பார்ட் 1 வந்து செம்மையா இருக்கும். நம்ம ரேபிட்டும், ஃபாக்ஸும் சேர்ந்து வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருப்பாங்க. கஷ்டமான ஒரு கேஸையே ரொம்ப சுலபமா அவங்க சால்வ் பண்ற மாரி காட்டியிருப்பாங்க. முடிவுல நம்ம ஃபாக்ஸ் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து போலீஸ் ஆகுற மாரி காட்டி தான் கதையே முடிச்சு வச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுலருந்து தான் இந்த பார்ட் 2வும் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நெனைக்கிறேன். நம்ம ரேபிட்டும், ஃபாக்ஸும் சேர்ந்து ஒரு புது சம்பவம் செய்ய போறாங்க. ஒரு புது கேஸ் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நெனைக்கிறேன். ஜூட்டோபியா என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூவி. அதோட பார்ட் 2 வரதுக்கு வந்து நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணி இருக்கேன். கண்டிப்பா நிறைய ஹியூமர் நிறைய விஷயங்களை சேர்த்து தான் அதை வந்து வெளியிட போறாங்க. இதோட பார்ட் 2க்காக நான் பயங்கர வெயிட்டிங்ல இருக்கேன். உங்களில் எத்தனை பேருக்கு ஜூட்டோபியா பிடிக்கும், அதுக்காக எத்தனை பேர் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோவில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல்ல அடிச்சு விட்டுருங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை, see you.